விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து போட்ட திட்டத்தை பத்தி அனைத்து எதிர்க்கட்சிகள்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து நிறைய பேர் ஒரு சரமாரியான கேள்விகள் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் அண்ணா அவர்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு வாங்க பார்க்கலாம். விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே நேற்று முதலமைச்சரா பொறுப்பெடுத்து விட்ட உடனே ஒரு 3 கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த கையெழுத்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும். 200 யூனிட் இலவச மின்சாரம் நான் மக்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுல வந்து கையெழுத்து போட்டாரு. அப்படி ஒரு கையெழுத்து போட்ட வாட்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஓகே எங்க தலைவர் எங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மேடையில ஒரு லேடிஸ் அனௌன்ஸ் பண்றாங்க, எல்லாருக்கும் 200 யூனிட் கிடையாதுங்க, 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் தள்ளுபடி, மீதி 300 யூனிட் அவங்க காசு கட்டினா போதும். அப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்துட்டாரு. அதுலதான் முதல்ல ஒரு கையெழுத்து போடுறாருன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள்ல இருந்து, தொண்டர்கள்ல இருந்து, பொதுமக்கள்ல இருந்து, எதிர்கட்சி தலைவர்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது. என்ன அதிருப்தி? இவர் முதல்ல வந்து எல்லாருக்கும் தரேன் தானே சொன்னாங்க. இப்ப என்னடா இப்படி வந்து 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்க மட்டும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்? இதே தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் ஆட்சிக்கு வரும்போது சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மகளிருக்குமே நாங்க 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை தருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த வாட்டி உடனே என்ன பண்ணாங்க, தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவர் வந்து அதுக்கெல்லாம் மாற்றுன்னு சொல்லி தானே வந்தாரு. அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக இருந்த நிலையை மாத்தணும். இவங்க 2 பேத்துக்குமே ஆல்டர்னேட் நான் தான். இந்த மக்கள் இயக்கத்துக்குடைய, இந்த மக்கள் இயக்கத்துடைய மக்களோட பயணம் பண்ண இந்த விஜய், ஜோசப் விஜய், உங்க விஜய், நான் வரேன்னு சொல்லி வந்த விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் உண்மையாலுமே ரொம்ப ஒரு அதிருப்தியில இருந்தாங்க. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிறைய விஷயங்கள் வந்து நேத்து விஜய் அண்ணா ஒரு 13 நிமிஷத்துக்கு மேல ஸ்பீச் குடுத்திருக்கிறாரு. என் பேர சொல்லி யாரும் தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ண விடமாட்டேன். அப்படி யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணத்தை எரேஸ் பண்ணிருங்க. என் கூட இருக்கிறீங்கன்னா நீங்க கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நீங்க என் கூட டிராவல் பண்ண முடியும். டிராவல் பண்றாத அளவுக்கு நான் உங்கள மாத்திக்குவேன். எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். மக்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு முக்கியமான கருத்து அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு நடிகர் விஜய் அண்ணா. முதல் கையெழுத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத மக்கள் மத்தியில அவர் கொண்டு வந்துட்டாரு. எதிர்க்கட்சிகள் இடையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் வர மாதிரி, ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் வர மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உருவாக்கிட்டாரு. ஓகே, 2வது கையெழுத்து அப்படிங்கிறது போதைப் பொருள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்றாரு, போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்னு சொல்லிட்டு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டே உருவாக்க போறதா சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு கோப்புலையும் கையெழுத்திட்டு இருக்கிறாரு. இது எந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து சாட்டை துரைமுருகன் அண்ணனும் நேத்து ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறாரு. நேத்து நம்ம எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகனை வெளியிட்ட ஒரு வீடியோல ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி நீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு தனியா ஒரு படை அமைச்சிருக்கிறீங்க, நேத்து அமைச்சிருக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்புக்கு தனியா ஒரு படை அமைச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி என்ன பண்ணிருக்கிறீங்க, போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்னு சொல்லி ஒரு பிரிவு உருவாக்கி இருக்கிறீங்க. இப்படி நீங்க 2 கோப்புல கையெழுத்து போடுறதுக்கு, 2 ஃபைல்ல கையெழுத்து போடுறதுக்கு ஒரே சிக்னேச்சர்ல நீங்க மதுக்கடையை ஒழிச்சிருக்கலாமே, அரசாங்கத்துடைய மதுபான கடையை நீங்க மூடி இருக்கலாமே, அதை நீங்க மூடி இருந்தீங்கனாலே ஏகப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குமே. ஏன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு குட்கா, கஞ்சா, அபீனு, ஹெராயினு, அப்புறமேட்டு போதை மாத்திரைகள், போதை ஊசி, இது மட்டும்தான் போதை உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கக்கூடியவங்க, பணக்காரவங்க, இவங்க தான் யூஸ் பண்றாங்க. 100க்கு 90% குற்றவாளிகள் சொல்லக்கூடிய விஷயம், நான் போதையில இருக்கும்போது தப்பு பண்ணிட்டேன். எல்லாருமே கஞ்சா போட்டு இது பண்றது கிடையாது. எல்லாருமே ஹெராயின் யூஸ் பண்றது கிடையாது. எல்லாருமே அபீன் யூஸ் பண்றது கிடையாது. எல்லாமே குட்கா யூஸ் பண்றது கிடையாது. எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஆல்கஹால். கவர்மெண்ட் ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே யூஸ் பண்றக்கூடிய ஒரு பழக்கத்துல இருக்குது. இப்படியே போதையில இருக்கக்கூடிய ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் கேட்கிறாரு. இது உண்மையாலுமே ஒரு கேள்வி அப்படிங்கறது அவர் வந்து அவருடைய கருத்து ரீதியில, கருத்து அடிப்படையில கேட்கிறாரு. உண்மையாலுமே இது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல விஜய் அண்ணா இன்னொரு கருத்தையும் பதிவு பண்றாரு. என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு தேய்ச்சி வச்சுட்டு போய்க்கிறாங்க. அங்க ஒண்ணுமே இல்ல. 10,64,000 கோடி கடன் இருக்குது. 10,5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த 10 லட்சம் கோடி நான் வந்து எப்படி அடைப்பேன்னு எனக்கு தெரியும். இந்த மிகப்பெரிய ஒரு சுமையை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க இருந்த வரைக்கும் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி எல்லாம் சுரண்டி தின்னுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி மேல ஒரு கருத்து அப்படிங்கிறது அவர் முன் வச்சிருக்கிறாரு. நடிகர் விஜய் அண்ணா இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது சொன்னது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் வந்து சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். எனக்கு பிடிச்சவங்களுக்கும் செய்வேன், என்னைய பிடிக்காதவங்களுக்கும் செய்வேன்.
என்ன குறை சொன்னவங்களுக்கும் செய்வேன், என்ன பாராட்டினவங்களுக்கும் செய்வேன். என் எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் செய்வேன், நம்ம கட்சிக்காரங்களுக்கும் செய்வேன். எதிர்க்கட்சியில இருக்கிறவங்களா இருந்தாலும், என்ன பிடிக்காதவங்களா இருந்தாலும், என்ன விமர்சனம் பண்ணவங்களா இருந்தாலும், அவங்க எல்லாருமே நம்ம கட்சிக்குள்ளாடி இருக்கிறவங்க தான். அவங்க எல்லாருமே என்னுடைய மக்கள். 8,00,00,000 மக்களும் என்னோட மக்கள். என் மக்களுக்கு நான் செய்யாம யார் செய்ய போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படி அவரு சொன்னது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள செய்வேன்ருக்கிறாரு. என்ன எனக்கு கொஞ்சம் வந்து டைம் குடுங்க. இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, 2011ல ஆட்சி ஏற்ற ஜெயலலிதா அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்தோனே அவங்க ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன பதிவு பண்ணியிருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுக அரசாங்கம் நெறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த கடன்ல இருந்து மீண்டு வந்து நான் உங்களுக்கு நல்லது செய்றேன். கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. கால அவகாசம் குடுங்கன்னு சொல்லி அவைங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே போல அதே போல நடிகர் விஜய் அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் நடிகர் விஜய் அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. நான் இந்த மாரி உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆட்சி திட்டங்கள் உங்களுக்கு செய்றேன்னு சொன்ன நலத்திட்ட உதவிகள கண்டிப்பா செய்றேன். ஏன்னா கொஞ்ச நாள் நீங்க டைம் குடுக்கணும். நீங்க டைம் குடுத்தீங்கன்னா தான் நான் வந்து அத செய்ய முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்னு சொல்லி ஒரு கருத்து கேட்டிருக்கிறாரு. ஓகே, சந்தோஷம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவரோட சேர்ந்து 21 பேருக்கு அமைச்சர் பதவி குடுத்திருக்கிறாங்க. அமைச்சரா பதவியேற்றிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள பெரும்பான்மையான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அ முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள். தடவையா ஜெயிச்சு எம்.எல்.ஏவா போறாங்க. அப்படி முதல் முறையா ஜெயிச்சு எம்.எல்.ஏ போறவங்களே நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அமைச்சர் பதவி அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கோடியில ஒரு ஜாதகம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி இருக்கிற ஜாதகம் வந்து விஜய் அண்ணாவோட ஜாதகம். கோடியில இல்ல. 7, 8 கோடியில ஒரு ஜாதகம் தான் விஜய் அண்ணாவோட ஜாதகம். அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய அந்த இப்ப எம்.எல்.ஏவா இருக்கிறாங்க இல்லையா? அவிங்களோட ஜாதகம்லாம் வந்து பார்த்தோம்னா, லட்சத்துல ஒரு ஜாதகம்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஜாதகம் கூட கிடையாது. 10,00,000, 5,00,000த்துல ஒரு ஜாதகம் அவிங்க ஜாதகம்லாம். ஏன்னா, அப்படி இருக்கிறனால தான் முதல் முறையா அவங்க எலக்ஷன்ல களம் காணும் பொழுதே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறது. வெற்றி அப்படிங்கிறது கிடைச்ச உடனே, ஒரு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது கிடைக்குது. அமைச்சர் பதவினா என்ன பவரு? அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அத பத்தி எந்த ஒரு அனுபவமே இல்லாத ஒரு புதுமுகம் ஓகேங்களா? ஒரு ஃப்ரெஷர் ஒரு ஃபீல்டுக்கு போறாங்க அப்படின்னா, ஒரு ஃபீல்டுல அந்த துறை சார்ந்த அனுபவம் எதுவுமே இல்லாம உள்ளாடி வந்த உடனே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாரி, நெறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கடவுள் உருவாக்கி குடுத்திருக்கிறாரு. அத அவங்க சரியான முறையில பயன்படுத்துவாங்க. சரியான முறையில பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு நடிகர் விஜய் அண்ணாவே சொல்லிக்கிறாரு. "என் கூட இருக்கிறீங்கன்னா, நீங்க தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாரும் நெனைக்காதீங்க. ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் போட்டுறலாம்னு சொல்லி யாரும் நெனைக்காதீங்க. நான் விடமாட்டேன். நான் உங்கள வந்து தப்பு பண்ண விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. இது வந்து உண்மையாலுமே ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவரே சொல்லிட்டாரு. 10,00,000 கோடி கடன் இருக்குது. 10,00,000 கோடி நான் கட்டிட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, அவர் எத பண்ணாலுமே மக்கள்ட்ட எடுத்து கொண்டு போய் காட்டுறதுக்கு நெறைய பேர் காத்திருக்கிறாங்க. விஜய் அண்ணாவோட பேருக்கு எப்படியாச்சும் கெடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள்லாம் ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. இவரு எந்த சின்ன தப்பு பண்ணாலும் உடனடியா கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்த்திருவாங்க. இவரு சார்ந்தவங்க எது பண்ணாலும் உடனே கொண்டு போய் சேர்த்திருவாங்க. இவங்க சார்ந்தவங்க எதுவுமே தப்பு பண்ணலைன்னா, இவங்களே ஒரு டிவிக்கு துண்ட போட்டுட்டு ரோட்ல உட்கார்ந்து சாராயம் குடிக்கிற மாரி தூரமா இருந்து வீடியோ எடுத்து, அவைங்க கட்சி பேரை இவங்களே கெடுத்துருவாங்க, எதிர்க்கட்சிக்காரங்களே. இப்படி ஒருத்தரோட பேர கெடுக்கிறது, குடிய கெடுக்கிறது, குடிய முழுகடிக்கிறது, அவிங்கள இல்லாம ஆக்குறது, இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலை. ஒருத்தர பொழைக்க விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ, எந்த அளவுக்கு கீழ்மட்ட அளவுல இறங்கி போயி சதி பண்ண முடியுமோ, துரோகம் பண்ண முடியுமோ, அதுல கை தேர்ந்த பல நபர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க கையில. உண்மையாலுமே வந்து பார்த்தோம்னா, இவிங்க மத்தியில வாழ்றது உண்மையிலே பெரிய விஷயம் தான். அப்படி ஒரு விஷயத்த தாண்டி ஜெயிச்சு காமிச்சிருக்கிற விஜய் அண்ணா, அவர் சொன்ன கருத்துக்கள சரியா செய்வாருன்னு அப்படின்னா, கண்டிப்பா அவருக்கு அடுத்த முறையும் மக்கள் வாய்ப்பு குடுப்பாங்க. ஒருவேளை இவரு எதா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, இவரு அடுத்த தடவ இவரு மட்டும் இல்ல, இவரு பேர சொல்லிட்டு யாருமே போய் மக்கள் முன்னாடி நின்னு ஓட்டு அப்படிங்கிறது கேட்கவே முடியாது.